தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இரண்டு முக்கியமான விஷயங்கள், அதாவது நமக்கு எம்பிபிஎஸ் உடைய அப்ளிகேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸில் இரண்டு வகையான மெயினான டவுட்டு நிறைய பேர் ரிப்பீட்டாக கேட்டிருக்கேங்க. ஸோ அதை தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதே நேரத்தில் நாம் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எனக்கு சீட்டு கிடச்சிது, கவர்மெண்ட் கோட்டாலே எனக்கு சீட்டு கிடச்சிதுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒன்று. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 21 இருக்குது, அதை கொடுக்கலாம். அதே போல் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதை கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணேன்னா கிட்டத்தட்ட நியர்பை 84 காலேஜஸ் கிட்ட வரும். நீங்கள் ஓவராலாக எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா. ஸோ எதனால் அப்படின்னா, இதுக்கு வந்து லிமிட்டேஷன் கிடையாது, அன்லிமிட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கிற எத்தனை காலேஜஸ் இருக்கோ அத்தனை காலேஜஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லில் கொடுக்கலாம். ஆனால் அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதான் முக்கியம். ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க. செகண்டு எந்த காலேஜ் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா செகண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்எம்சி கொடுக்குறீங்க, ஸ்டான்லி கொடுக்குறீங்க, கீழ்ப்பாக்கு, மதுரை அப்படின்னு கொடுத்துட்டே வரீங்க, கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னால் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் கடைசியாக ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் கொடுக்கலாம். அல்லது அந்த செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்துமே செகண்ட் பிளேஸ்லையும் கொடுக்கலாம். முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டான்லி, எம்எம்சி ஸ்டான்லி கொடுத்துட்டு தேர்டாக வந்து கூட நீங்கள் அந்த செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை கொடுக்கலாம். இது வந்து இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்ற வரையறை கிடையாது. ஆனால் உங்களோட மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு தெரியும், ஓரளவு தெரியும் இல்லையா, உங்கள் மதிப்பெண்ணுக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சாய்ஸ் ஃபில்லில் கொடுக்கலாம். அதாவது எல்லாத்தையும் இங்கே கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா அத்தனை காலேஜுக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட. ஸோ எல்லா காலேஜுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இதில் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எனக்கு சீட்டு கிடைச்சா நான் என்ன பண்ணுறது, நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாலே எனக்கு சீட்டு கிடைச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் கவர்மெண்ட்டோடைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. இரண்டாவது அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கொடுக்குற அப்ளிகேஷனில் ஒரு சீட்டும் இதில் ஒரு சீட்டும் உங்களுக்கு தனியாக கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு தான் அலோகேட் பண்ணுவாங்க. எய்தர் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகும், அதில் பண்ணிட்டீங்கன்னா இது கேன்சல் ஆகும், எல்லாம் ஒன்று தான். அதனால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஒரு நபருக்கு 2 சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, 2 சீட் நமக்கு கிடைச்சிதுன்னா எதை நம்ம பெஸ்ட்டாக எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரவே வராது. ஒரு நபருக்கு ஒரு சீட்டு தான் எந்த டைமாக இருந்தாலும் அலோகேட் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலோகேட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸ்டேட் கோட்டாவில் கிடைச்சாலும் அங்கேயும் கிடைக்காம போகும். அதனால் எல்லாமே ஏன்னா ஒரு ஆள் தானே. ஸோ அங்கேயும் கிடச்சிது இங்கேயும் கிடச்சி, நான் ரெண்டுத்துலேயும் நான் ஜாயின் பண்ணுறேன், இல்லை இதை விட்டுட்டு அதுக்கு போகிறேன், அதை விட்டுட்டு இதுக்கு போகிறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஒரு இடம் கிடச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இடம் கேன்சல் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். அதனால் ஒரே டைமில் ஒரு நபர் 2 சீட்டை பெற முடியாது அப்படின்றத இங்கே தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒன்று. அடுத்தது இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 50% 60% ஸ்டூடெண்ட்டு நம்மக்கிட்ட ஃபோன்லேயும் சரி கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. என்னென்னா அபவுட் கரெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கரெக்ஷன் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து மேபி நமக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து சில வருடம் ஓப்பன் பண்ணுறது தான். லாஸ்ட் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நாட்கள் வந்து கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோன்னு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த என்னென்னலாம் தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகளை சரி பண்ணலாம். இப்போ நீட் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்க, நீட் அப்ளிகேஷன் போடும்போது அதுக்கு ஒரு கரெக்ஷன் விண்டோன்னு விட்டாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு கொடுப்பாங்களா நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. மேபி அப்படி கொடுத்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா சின்ன சின்ன வழிகள் இருக்குது. அந்த வழிகளுக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் 90% உங்களுக்கு அப்ளிகேஷனில் தவறுகளை வந்து இருந்தாலுமே அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இது உங்களுடைய லைஃப்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏதோ ஒரு சில நேரத்தில் கவனக்குறைவால் நம்ம செய்கிற தவறுனால ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷம் படிப்பை வந்து அவங்க கண்டிப்பாக யாருமே வீணாக்க மாட்டாங்க. சில டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனோ உங்களுக்கு மெயில்லையோ அல்லது எஸ்எம்எஸ்லையோ ஒரு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதை நீங்கள் திரும்ப போய் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அதில் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் கடைசியில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும், உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கும், ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸோ அல்லது உங்களுடைய மெயில் ஐடியோ ஸோ ஏதோ ஒன்று அதை எடுத்து அதுக்கு நீங்கள் உங்களுடைய குறைகள் என்னவோ அந்த குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்னு. இதில் பெரும்பாலும் கண்டுக்காத தவறுகள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டீங்க, இந்த தேதிக்கு பதில் இந்த தேதியை போட்டுட்டீங்க அப்படின்னாலோ, அல்லது அப்பா பேரில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அட்ரஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. சரிங்களா? எந்த காரணத்துக்கு கூட இதெல்லாம் வந்து பெருசாலாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு தான் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஐயோ இப்படி பண்ணிட்டேமேன்னு சொல்லி ஒரு உறுத்தல் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மேஜரான விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, சில நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது மிஸ் ஆனால் மட்டும்தான் அப்ளிகேஷன் மேபி ரிஜெக்ட் ஆகலாம். அது கூட மேபி அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து அது இஷ்யூ வராது. திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து காலேஜில் சேரும்போது கரெக்டாக உங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் அதை நீங்கள் இப்போ ப்ரொவைடர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதை நம்பி நாம் வந்து தவறுகள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக அதை செஞ்சால் சரி பண்ணிவிடுவாங்க, அவனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, அதாவது அப்லோட் பண்ணாமலே விட்டுட்டீங்க, அல்லது எக்ஸ்பைரி ஆன ஒரு பழைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே போல் மெயினான உங்களுடைய எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து +2 படித்த மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கூட பெருசாக இருக்காது. நீங்கள் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பீங்க, அதே கேட்டகரியில் கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக அதை வெரிஃபை பண்ணும்பொழுது அது சரியாயிடும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒரிஜினலை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினலை டேரெக்டாக எடுத்துகிட்டு போகும்போது அதை வெரிஃபை பண்ணுவாங்களே, அந்த வெரிஃபிகேஷனில் சரி பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதனால் இது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்து நெசசரியான டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொன்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ் ஆனால் உங்களுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கே உள்ளே போகாது, பேமெண்ட் ஆப்ஷனுக்கே உள்ளே போகாது. அப்போ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் தான் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு உள்ளே போகும் இல்லையா? அப்போ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இதில் தவறு எங்கே நடக்கும்னா தவறுதலாக அப்லோட் பண்ணுவீங்க. சில காலமில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதோ, அல்லது வந்து வேறு இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறது, டேட் வந்து முடிஞ்சது, இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது பண்ணியிருந்தால் தான் மேபி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன்றது அவங்களும் சொல்லியிருக்காங்க. மெயிலில் கொடுங்க உங்கள் தவறுகளை மென்ஷன் பண்ணி. அதே நேரத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்தவங்க ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அங்கே ஃபோன் அடிங்க. நான் உங்கள் டிஸ்பிளேயில் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் அந்த நம்பருக்கோ அந்த மெயில் அடிக்க மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஸோ நம்பிக்கையாக வந்து இருங்க. அதே நேரத்தில் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் ஒரு அப்ளிகேஷனுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறது முன்னாடி ரீசெக் பண்ணணும். அல்லது பிரிண்ட் எடுத்து ஃபுல்லாக ஒரு சில பேருக்கு சிஸ்டத்தில் பார்த்தா தெரியாது தவறு, பிரிண்ட் எடுத்து பார்த்தா தான் தவறுகள் தெரிய வருதுன்னா அது பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சப்மிஷன் பண்ணுங்கள். டைம்லாம் நிறைய தான் கொடுப்பாங்க. நாம தான் அவசரப்பட்டு டக்குன்னு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா அதிலே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, சப்மிட் பண்ணிங்கன்னா cannot edit அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கணும். பரவாயில்ல, இதுக்கப்புறம் வந்து அந்த தவறுகள் நடக்காது. மேபி தவறுகள் நடந்த மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இதில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.